தமிழன் இங்க இரண்டாம் தர குடிமக்களா மாறுறான். தமிழனுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், உணவு, உடை, மொழி அனைத்தும் மாறுகிறது. 70 லட்சம் வட இந்தியா அபிஷியலா, அன்அபிஷியலா 2 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருந்தா அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலமா மாறும்? ஒரு எடுத்துக்காட்டுக்கு, முன்னாடி டீ குடிக்க போனா ஒரு டீ ஒரு வடை சாப்பிடுவாங்க, இல்ல ஒரு பணியாரம் இருக்கும், ஒரு பஜ்ஜி இருக்கும், ஒரு போண்டா இருக்கும், சாப்பிடுவாங்க, ஒரு சுண்டல் வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு சாதாரணமா எல்லா டீ கடையிலும், சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா டீ கடையிலும் பேல்பூரி, பானிபூரி, பாவுபாஜி, இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள். தமிழருடைய உடம்புக்கோ நம்முடைய பாரம்பரியத்திற்கோ கலாச்சாரத்திற்கோ எந்தவும் சம்பந்தம் இல்லாத ஒரு உணவு. நம்ம நிலத்துல என்ன விளையுமோ அதை சார்ந்த உணவுப் பொருள் தான் ஒவ்வொரு மக்களும் உண்ணணும். அதுதான் அந்தந்த மக்களுடைய உணவா இருக்க முடியும். அந்த நாட்டினுடைய தட்பவெப்ப நிலைக்கு அவன் பாவுபாஜி, பேல்பூரி, பால்பூரி சாப்பிட்றான், பானிபூரி, பேல்பூரி. ஆனா இந்த நிலத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு உணவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் குக்கிராமத்தில் போனா கூட ஒரு பானிபூரி கடை இருக்கு. பானிபூரி எப்படி ஒரு உணவாக நமக்குள்ள தள்ளப்பட்டதுன்னா, அவன் இறங்கிட்டான். அவன் முத்தமா இறங்கும்போது அவனுடைய உணவு நம் உணவா மாறுது, அவனுடைய கலாச்சாரம் நம் கலாச்சாரமா மாறுது. இங்க பல பேர் ஹோலி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஹோலிங்கிறது வந்து ஒரு பொங்கல், தீபாவளி போல ஒரு பண்டிகையாக மாற்றப்படுது. பொங்கல் மட்டுமே நம்முடைய பண்டிகையா இருந்து தீபாவளி திணிக்கப்பட்டது, இவ ஹோலி திணிக்கப்படுது. அதே போல உடை மாற்றப்படுது. அவன்கிட்ட போய் நீ தண்ணி குடுங்கிற பையா பானி கொடுன்றான், பையா கரம் பானி, தண்டா பானிங்கிறான், பையா ஏக் பிளேட் பானி பூரிங்கிறான். அவனுடைய மொழிக்கு நம்மளை மாத்துறான். இப்படி முன்னாடி இந்திய திணிச்சான், இப்ப இந்திக்காரன்னு திணிச்சு இந்தியை எப்படி திணிச்சாலும் தமிழ்நாடு கத்துக்க மாட்டான். இவன் ஓகோனேனா கோனேசாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்கன்னு போயிடுவான், நக்கல் பண்ணுவான். அப்ப இந்திய திணிப்பதற்கு பதிலாக இந்திக்காரனை திணிச்சா அவனை அறியாமல் தமிழனை இந்தி கத்துக்க வைத்துக்க முடியும் சொல்லி திட்டமிட்டு ஒரு மொழியை அழிக்கிற ஒரு கூட்டம் உருவாகி 2 கோடி வட இந்திய உள்ள நுழைஞ்சி இந்திய நம்மளை அறியாம நமக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கான். ஒரு ஊர்ல அந்த மொழியை, அந்த மண்ணை சாராத மக்களுடைய ஆதிக்கம் அதிகமானா அந்த ஊர் என்னவா மாறுங்கிறதுக்கு சமீபத்திய எடுத்துக்காட்டு திருவண்ணாமலை.